சிரம்பானில் உள்ள தாமான் புக்கிட் கிறிஸ்டல் பகுதியின் ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை அழுகிய நிலையில் 3 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இறந்தவர்கள் 61 மற்றும் 59 வயதுடைய தம்பதிகள் மற்றும் 30 வயதுடைய அவர்களது மகன் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை மாலை 4:53 மணியளவில் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக ஒரு வீட்டார் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து பணியிலிருந்த ஜாலான் கேம்பல் போலீஸ் நிலையத்தினரும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். வீட்டின் கதவுகளில் இருந்த பூட்டுகளை வெட்டி உள்ளே சென்று பார்த்தபோது 2 தனித்தனி படுக்கை அறைகளில் 3 உடல்களும் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அதே இடத்தில் 4 இரத்தக்கரை உள்ள கூரிய கத்திகள் மற்றும் பலவிதமான பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் ஒரு மேஜையில் கண்டெடுக்கப்பட்டன என்று அவர் சொன்னார். மேற்கொண்ட விசாரணையில் மகனின் வலது கையின் மேல் வெட்டுக்காயம் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் பெற்றோரின் உடல்களில் எந்த காயங்களும் இல்லை. 3 உடல்களும் ரம்பாவ் மருத்துவமனையின் திடீர் மரண விசாரணை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மரணத்தின் உண்மையான காரணம் அடுத்தடுத்து நடத்தப்படும் உடற்கூறு பரிசோதனை முடிவில் தெரியவரும் என்றும் தெரிவித்த முகமது ஹத்தா, தற்போது இந்த சம்பவம் STR எனப்படும் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.